இந்த வீடியோ வந்து முஸ்லீம் மக்கள் மட்டும் இல்லாமல் இந்து சகோதர மக்களும் அவசியம் பாருங்கள். காரணம் வந்து இன்றைக்கி முஸ்லீம் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி இந்த வக்ஃபு திருத்த சட்டம்னு பிரச்சனை பண்ணக்கூடிய ஒன்றிய அரசு முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை பண்ணலை. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லி. அதோடைய பொருள் என்னென்னா, ஆண்டவனுடைய சொத்தை எவன் ஒருத்தன் அபகரிக்க நினைக்கிறானோ அவனுக்கும் அவன் குலமும் நாசமாக போயிருங்கிறது தான் பயபக்தியான சொல்லு. இது இந்து மக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்குமான ஒரு பொது நியதி. இப்போ இஸ்லாமிய மக்களுக்கு தொந்தரவு கொடுத்து அந்த வக்ஃபு சொத்துக்களை வந்து அபகரிக்கிற மாதிரி ஒன்றிய அரசு செய்யக்கூடிய நடவடிக்கை இது இன்றைக்கு முஸ்லீம்களோடு விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு இந்தியாவில் உள்ள இந்திய திருநாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட இந்து மக்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நாட்டில் வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கிற இந்த ஒன்றிய அரசு நாளை ஒரு காலகட்டத்தில் இந்து மக்களில் உள்ள சாமிகள்லேயே ஒரு பிரிவை ஏற்படுத்தி அந்த சாமி எங்கள் சாமி, இந்த சாமி உங்கள் சாமின்னு சொல்லி அந்த கோயில்களையும் பிளவு ஏற்படுத்தி அவர்கள் விரும்பாத தெய்வங்களையும் அந்த கோயில்களுடைய சொத்துக்களையும் இது போன்ற அபகரிக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இது அவர்களுக்கு வந்த துரோகந்தானு நம்ம அமைதியாக இருந்தால் நாளைக்கு நமக்கு வந்துருங்கிற பய உணர்வோடு பார்க்கணும். ஆக நியதி ஒன்று தான். சிவன் சொத்து குலநாசங்கிற மாதிரி இறைவன் சொத்து எவன் எடுத்தாலும் அவன் குலநாசங்கிறது தான் உண்மையான செய்தி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி ஒன்றிய பாஜக அரசு வந்து வக்ஃபு திருத்த சட்டங்கிற ஒரு திருத்த சட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற எம்பிக்களுடைய எண்ணிக்கையை வச்சு பாஸ் பண்ணிட்டாங்க. 140 கோடி மக்களும் ஆதரவு கொடுத்து பாஸ் பண்ணலை. அந்த பாஜக அரசு எம்பியும் அதுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் பீகார் நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் ஆதரவு கொடுத்து அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக, கம்யூனிஸ்ட்டு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, விடுதலை சிறுத்தைகள் போன்ற எல்லா கட்சிகளும் வந்து இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறாங்க. காரணம் வந்து வக்ஃபோட சொத்தை நீங்கள் வந்து அபகரிக்கிறதுக்கு தான் இந்த திட்டம் போடுறீங்க, நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு நல்லது செய்யலை, அதனால் நாங்கள் இதுக்கு உடன்பட மாட்டோம்னு சொல்லி முஸ்லீம்களும் இன்றைக்கி கொதிச்சு போயிருக்கிறாங்க. சரிங்க, வக்ஃப் போர்டில் வந்து ஏற்கனவே திருத்தம் நடந்திருக்காருன்னா ஏற்கனவே பல திருத்தங்கள் நடந்திருக்கு. அப்போ ஏற்கனவே அந்த திருத்தங்கள்லாம் நடக்கிறப்போலாம் வராத குரல் வந்து இப்போ மட்டும் ஏன் வருதுங்கிறதுக்கு சில செய்திகளை நீங்கள் கேட்டுட்டு உள்ளே போனால் சரியாக இருக்கும். முதல் வக்ஃப் போர்டுனா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த வக்ஃப் போர்டுனா என்ன, அதோடைய அதிகாரம் என்ன, அதோடைய சொத்து என்ன, அதோடைய சட்டம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே அடுத்த நகர்வுக்கு நம்ம போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து வக்ஃப் போர்டுங்கிறது இஸ்லாமியருடைய சொத்துக்களை வந்து ஒரு இஸ்லாமியன் தன்னுடைய சொத்தை இஸ்லாம் மதத்தில் உள்ளவங்களுக்காக பள்ளிவாசல்களுக்கு, தர்காக்களுக்கு, மதரசாக்களுக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு இறைவன் பெயரால் தானம் செய்கிறது தான் வக்ஃபுங்கிறது. அந்த வக்ஃபு சொத்தை எந்த ஊரில் எந்த பள்ளிவாசலுக்கு, எந்த தர்காவுக்கு, எந்த மதரசாவுக்கு பண்ணாரோ அவங்களுக்கு தான் அது சொந்தம். வக்ஃபு வாரியத்துக்கு அது சொந்தம் இல்லை. இப்படி தமிழ்நாடு முழுக்க எல்லாமே இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. அப்போ அந்தந்த மாநிலத்திலையும் அந்த வக்ஃபு வாரியம்ன்ற ஒரு வாரியம் இருக்குது. அந்த வக்ஃபு வாரியத்துடைய பொறுப்பு என்னென்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வக்ஃபு செய்யப்பட்ட அந்த சொத்துக்களுடைய விவரங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். அதில் எதோ இடையூறுகள் பிரச்சனைகள் வந்தால் இந்த வக்ஃபு வாரியம் தலையிட்டு அதை வந்து சீர்படுத்தி கொடுக்கும். இதுதான் வக்ஃபு வாரியத்துடைய வேலை. இப்போ வக்ஃபு வாரியத்துக்குன்னு பெரிய சொத்துக்கெலாம் கிடையாது. வக்ஃபு வாரியங்கிறது ஒரு அரசாங்கத்துடைய வாரியம், ஒரு பாடி, அது கவர்மெண்ட்டு தான். அது அப்படி இருக்கிறப்ப முஸ்லீம் மதத்திற்காக பள்ளிவாசல்களுக்கும் தான தர்மத்துக்காக செய்யப்பட்ட சொத்துக்களை அவங்க தான் அதை நிர்வாகம் பண்ணணும். அதை நிர்வகிக்கிறவங்க யாராக இருப்பாங்க, யாரும் தானம் பண்ணாங்களோ அவங்க குடும்பத்திலோட ஒருத்தர் செய்யலாம், அல்லது அவருக்கு பிறகு அவருடைய வாரிசுகள் செய்வாங்க. இல்லை அந்த ஊரில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முஸ்லீம்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்தவலிகள்னு சொல்லுவாங்க, ஜமாத் தலைவர்கள் முத்தவலிகள் செய்வாங்க. இது அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒட்டுமொத்த இந்திய அளவில் வந்து பல லட்சம் கோடி சொத்து இருக்குன்னா ஒருத்தருக்கு இந்த சொத்து கிடையாது. அந்தந்த ஊரில் அந்தந்த சொத்து இருக்கும். அது அந்தந்த ஊரில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் உரியது. இது அடுத்த ஊருக்காரங்க உரிமை கொண்டாட முடியாது. ஒட்டுமொத்த வக்ஃபு வாரியம் போய்ட்டு இது எல்லாத்தையும் எடுத்து அதை வாங்கவோ விற்கவோ முடியாது. யாரும் எதையும் விற்க முடியாது. யார் எந்த நோக்கத்துக்காக கொடுத்தாலும் அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட சொத்தை வந்து
இன்றைக்கி வந்து இராணுவத்தோட அதிகமாக இருக்குது, ரயில்வேயோட அதிகமாக இருக்குது வக்பு வாரியத்தில். நாங்கள் அதுக்கு வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நாங்கள் வந்து இதை சரிப்படுத்த போகிறோம், முறைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத விட அந்த பாஜகவுடைய அமைச்சர் ரிஜிஜு என்ன சொல்லியிருக்காரு, வக்பு வாரிய சொத்துக்களை முறைப்படுத்தினா இஸ்லாமிய ஏழை மக்களுக்கெல்லாம் அது பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன முறைப்படுத்த சொல்கிறார் அவர்? இந்த சொத்துக்களை பூரா பாஜகவும் முஸ்லீம் அல்லாதவர்களும் ஆட்டையை போடுறதுக்குள்ள வழியைத்தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் வந்த சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத இஸ்லாமியர்கள் இப்போ பாஜக கொண்டு வரப்போ மட்டும் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, இவங்க மேலே உள்ள சந்தேகம். இந்த பாஜக வந்து இஸ்லாமிய மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு எந்த ஒரு ஊசி முனை அளவு கூட நன்மை இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றது பூரா என்ன பண்ணுது, இடைஞ்சல் தான் பண்ணிட்டு வருது. அப்படி தொடர்ந்து இடைஞ்சல் பண்ணக்கூடிய இந்த பாஜக இந்த வக்பு வாரிய சட்டத்திலையும் அப்படி தான் பண்ணும் அப்படிங்கிற சந்தேகம் வந்து முஸ்லீம் மக்களுக்கு வந்ததுனால தான் அவங்க அதை எதிர்க்கிறாங்க. அதுக்கு பொருத்தமாக இந்த சட்ட திருத்தத்தில் ஏகப்பட்ட சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றாங்க. அந்த சட்ட திருத்தங்கள் வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போகுது, கருத்து கேட்குறாங்க. அந்த கருத்துக்கு திருத்தங்களை கொடுக்குறாங்க. திருத்தங்களை வந்து அந்த வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக கொடுத்தவங்க திருத்தம் எதையுமே ஏற்றுக்காம பாஜகவுக்கு ஆதரவாக உள்ளவங்க கொடுத்த சட்ட திருத்தங்களை மட்டும் திருத்திக்கிட்டு அவங்க நினச்சதை அப்படி தாக்கல் பண்ணுறாங்க. அதில் ஒரு 4-5 ஐட்டங்களை சொல்லிட்டு உள்ளே போனால் உங்களுக்கு அது விஷயம் புரியும். அதில் அவங்க சொல்லக்கூடியதில் முக்கியமானது என்னென்னா, வக்புடைய அந்த போர்டு இருக்குங்கள்ல, அந்த போர்டில் வந்து பெண்கள் இருக்கணும் அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. வக்பு போர்டில் வந்து ஏற்கனவே பெண்கள் இருக்க தானங்க செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட 11 உறுப்பினரில் 2 பெண் உறுப்பினர் ஃபாத்திமா முசஃபருங்கிற ஒருத்தருங்க இருக்காங்க, இன்னொரு அம்மா இருக்கிறாங்க. பெண் உறுப்பினர் என்ன, ஏற்கனவே வக்பு போர்டில் வந்து சிஇஓவே பெண் அதிகாரி இருந்திருக்காங்க. வக்பு வாரிய தலைவியாகவே மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கிறப்ப பெண்ணை போட்டிருந்துருக்காங்க, அமைச்சர் இருந்திருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் புதுசாக திருத்தம் கொண்டு வந்து இல்லாததுக்கு தேவையில்லாமல் எதுக்கு திருத்தம் கொண்டு வர்றீங்க? எந்த ஒரு மாநிலத்திலேயாவது அல்லது இந்தியாவில் எங்கேயாச்சும் வந்து பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால் தானே நீங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வரணும். பெண்கள் வரலான்னு இருக்கிறதுனால தானே ஏற்கனவே பெண்கள் இருந்திருக்காங்க, இப்போ இருக்கலாம், தப்பு இல்லை. அதனால் இந்த ஒரு சப்ஜெக்டை நீங்கள் கொண்டு வர்றது தப்பு, ஃபஸ்ட்டு அடிபட்டு போகுது. அடுத்து வந்து இந்த உறுப்பினரில் வந்து முஸ்லீம் அல்லாத 2 பேர் வரணும்னு சொல்கிறீங்க. அது எப்படிங்க? முஸ்லீம் சொத்துக்களை மதச்சட்டப்படி மதச்சடங்குப்படி முஸ்லீம்களுக்காக முஸ்லீம் நலனுக்காக முஸ்லீம் நடவடிக்கைகளுக்காக பள்ளிவாசல் தர்கா மதரசாவுக்காகனு கொடுக்குற அந்த நடவடிக்கைகள் வந்து முஸ்லீம் இல்லாதவர் ஏன் தலையிடணும்? அப்போ அது தப்பு தானே அப்படிங்கிற சந்தேகம் வருமா வராதா? இப்போ உதாரணமாக சமீபத்தில் ஒரு பெரிய சர்ச்சை நடந்துச்சு. அறநிலையத்துறையில் வந்து ஒரு முஸ்லீம் பேர் உள்ள ஒருத்தர் ஒரு அலுவலராக நியமிக்கப்பட்டுட்டாருங்கிற செய்தி வந்துச்சு. உடனே ஹெச் ராஜா அவர்கள் பொங்கி எழுந்தார். இது எப்படி இவர் வந்து இந்த முஸ்லீம் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து அலுவலராக நீங்கள் வந்து நியமிக்கலாம் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அந்த அலுவலர் வந்து முஸ்லீமே கிடையாது, அவர் இந்து. அவர் பிறக்கிறப்ப பிரசவத்தில் அவருக்கு தாய்க்கு அந்த பிள்ளைக்கு மோசமான ஒரு கடுமையான சிக்கலான சூழ்நிலை இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையில் ஒரு மருத்துவர் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து அந்த தாயும் பிள்ளையும் காப்பாற்றிருக்கிறாரு. அதுக்கு நன்றி கடனா அந்த குழந்தையுடைய அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அந்த மருத்துவருடைய இஸ்லாமிய பேரை இந்த பிள்ளைக்கு வச்சுருக்காரு. அந்த இஸ்லாமிய பேர் கொண்ட அந்த இந்து நண்பர் வந்து அறநிலையத்துறையில் இப்போ அலுவலராக இருக்கிறாரு. அதுக்கு பொங்கி எழுந்துட்டார் ஹெச் ராஜா, இவர் முஸ்லீம்னு நினச்சிக்கிட்டு. பாருங்கள், அவர் இந்து தான். அவர் முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு ஒரு இந்து இருந்ததுக்கே இந்துக்களுக்கு அறநிலையத்துறையில் நீங்கள் எப்படி அவரை வேலை கொடுக்கலான்னு பொங்கி எழுந்த இந்த ஹெச் ராஜா கும்பல் வக்போர்டு சொத்தில் வந்து போர்டுலேயே 2 இந்துக்களை கொண்டாந்து வைங்கிறது எந்த நியாயம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு அபாண்டம் பாருங்கள், ஒருத்தர் வந்து வக்புக்கு தானம் செய்யணும்னா அவர் வந்து 5 வருஷம் வந்து முஸ்லீமாக தான் இருந்தார், இஸ்லாமில் தான் இருந்தாருங்கிறத சான்று கொடுத்துட்டு கொடுக்கணுமா? இது எப்படி சாத்தியம்?
இப்போ ஒருத்தர் வந்து இஸ்லாமிய ஒரு பள்ளிவாசலுக்கோ அல்லது ஒரு மதரசாவுக்கோ அல்லது ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ ஒரு தானம் செய்ய விரும்புகிறாரு. அப்போ இவர் என்ன பண்ணணுமா, அந்த திருத்த சட்டப்படி நான் முஸ்லீம் தான், 5 வருஷம் நான் முஸ்லீமாக தான் இருந்தேன் அப்படின்னு சான்றெல்லாம் வாங்கி கொண்டு போயிட்டு அதை கொடுத்துட்டு தான் அப்புறம் தானம் பண்ணணும்னா யார் கொடுக்க போவா? தானம் கொடுக்குறதே பெரிய விஷயம். அதை நீ சான்றை பகிர்ந்துட்டு கூட கொடுக்க வருவாங்களா ஆள்? அந்த கொடுக்க வர்ற வாய்ப்பே நின்று போயிடும். அதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. இன்னொரு கட்டம் பாருங்கள், இந்த தணிக்கை அதிகாரியாக வந்து ஏற்கனவே மாநில அரசில் இருந்தாங்கல்ல, இப்போ தணிக்கை அதிகாரம் வந்து மாநில அரசுலேருந்து மத்திய அரசுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மத்திய அரசுன்னு யார்? ஒன்றிய அரசு. அவங்க நினச்ச ஆளை போட்டு நினச்ச மாதிரி என்ன பண்ணலாம். இதோட இன்னொரு மோசம் பாருங்கள், வக்பு மேல்முறையீடு தீர்ப்பாயம் இருக்குல்ல, ஒரு பிரச்சனை டிஸ்பியூட்டுன்னு சொன்னால் அந்த தீர்ப்பாயத்தோடைய தலைவராக வந்து மாவட்ட நீதிபதியாக வந்து இவர் கலெக்டர் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு டிஸ்பியூட் வருதுன்னு வச்சுங்க, ஒரு வக்பு சொத்துக்கும் அதுக்கு எதிரான ஒருத்தருக்கும் டிஸ்பியூட் வருதுன்னா அதுக்கு யார் தீர்ப்பு சொல்கிற ஆளாக இருப்பார்? கலெக்டரு. அப்போ கலெக்டர் என்ன பண்ணுவார்? பிரச்சனை போகும். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துங்களேன், ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, ஒரு வக்பு சொத்தை கொண்டு போகிறப்ப அவர் என்ன பண்ணுவார்? ஓப்போ வக்புக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை, இவருக்கு தயா அப்படின்னு மாற்றி விட்டு போயிடுவார். இது நடக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையில, ஏற்கனவே நம்ம பார்த்த அனுபவம் தானே. என்ன அனுபவம்? பாபரி மஸ்ஜித் பிரச்சனை என்னாச்சு? பல 100 ஆண்டுகளாக பள்ளிவாசலாக இருந்த பாபரி மஸ்ஜித்து அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார்னு சொல்லி இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் பிரச்சனை பண்ணி இஸ்லாமியர்களை தொலை விடாமல் தடுத்து அந்த பள்ளிவாசலை பூட்டி வழக்கு நடந்து அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு கும்பலாக போய்ட்டு அந்த பள்ளிவாசலை உடைச்சி அந்த இடத்துல நாங்கள் ராமர் கோவில் கட்டியே தீர்வோன்னு சொல்லி வழக்கு போட்டு அந்த வழக்கும் நடந்து அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வந்து ஆமாம் சட்டப்படி வந்து இது வந்து பாபரி மஸ்ஜித் இடம் தான், அவங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்குது, பட்டா இருக்குது, எல்லாம் இருக்குது, இருந்தாலும் பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க, அதனால் அவங்களுக்கு கொடுத்துட்றேன்ட்டார். இப்போ நீதிமன்றம் சொன்னோன்னே என்னாச்சு? தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இப்போ முஸ்லீம்கள் நினச்சா அந்த மேல்முறையீடு வந்து மறுபடியும் சண்டை வம்பு போயிருக்கலாம். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, சரி விடுங்க, வருஷக்கணக்கில் அது பிரச்சனையாகவே இருக்குது, நீதிபதி வந்து எதை வச்சு தீர்ப்பு கொடுத்தாருன்னே தெரியலை, இது ஒரு ஓரவஞ்சமான தீர்ப்பாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம அமைதியை நாடி விட்டு கொடுத்துருவோம், ஆனால் இனிமேல் இது மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது. இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்சவொன்னே 1947 என்ன சட்டம் போட்டாங்க? அந்த 1947 எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எந்த மதத்துடையதாக இருந்துச்சு அது அப்படியே இருக்கணும்னு ஒரு சட்டம் வந்துச்சுல, அதை இனிமேல் தொடரணும்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை வாங்கிட்டு விட்டு கொடுத்துட்டாங்க முஸ்லீம்கள், அப்பீல் பண்ணலை. ஆனால் அடுத்தாப்பில் என்னாச்சு? இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் சும்மா இருந்துச்சா? மதுரா பள்ளிவாசலில் போய்ட்டு அடியில் எதுவும் இருக்கா தேடி பார்க்க போகிறேன்டுச்சு. அப்புறம் ஒரு 50-60 பள்ளிவாசல் லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்காங்களா, இதெல்லாம் நாங்கள் வந்து மீட்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை வச்சுட்டா இந்த பிரச்சனை இருக்கிற இடத்த பூரா எடுத்துக்கொண்டு போய் அந்த கலெக்டர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க கலெக்டரில் அவங்க ஆளாக தான் இருப்பார். அவர் டக்கு டக்குன்னு டிக் அடித்து போங்கப்பா, உங்களுக்கு தான் எப்போ வக்போர்டா உனக்கு இல்லை, இது நீ வச்சுக்க, நீ இதை வச்சுக்கன்னு போட்டு கொடுத்துருவார். அப்போ ஒட்டுமொத்த வக்போர்டு சொத்துக்களும் என்ன ஆகும்? வக்பை விட்டு இந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு போய் சேர்ந்துடும். அப்படி அவருடைய சொத்துக்களை நீங்கள் பறிக்கிறதுக்கு போடுற சதி திட்டம் தான் அப்படின்ட்டு முஸ்லீம்கள் சந்தேகப்படுறாங்க. ஏன் சந்தேகப்படுறாங்க? நீங்கள் நீதியாக நேர்மையாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே எப்படி சந்தேகம் வரும்? நீங்கள் எடுத்துகிட்டு வைக்கிற ஏற்கனவே செய்கிற எல்லா நடவடிக்கையும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக இருந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த சந்தேகம் வருது. 1-2 தொடர்ந்து இந்த பல இதை சொல்லலாம். சுருக்கமாக 4-5 காஷ்மீரில் வந்து 370 வந்து நீக்குனீங்க. அந்த 370ங்கிற பிரிவு வந்து காஷ்மீருக்கு மட்டும் இருந்துச்சா? வடகிழக்கு மாநிலங்களில் பல மாநிலங்களில் இப்போவும் இருக்குது சிறப்பு சலுகை சட்டம். இந்தியாவில் இணைகிறப்ப அந்த காஷ்மீரில் வந்து 370 கொடுத்து தானே நீங்கள் வந்து இந்தியாவில் இணைச்சாங்க. இப்போ நீங்கள் காஷ்மீருக்கு மட்டும் அந்த 370 நீக்கிறீங்கன்னா உங்களுக்கு 370 சட்டப்பிரிவு மேலே வெறுப்பு கிடையாது. அப்படி இருந்தால் எல்லா மாநிலத்திலுமே நீக்கிறீங்க. உங்கள் நோக்கம் வந்து காஷ்மீரில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்க அந்த 370 விசேஷ பிரிவை அனுபவிக்கக்கூடாது, அதுதான் உங்கள் நோக்கம். அதனால் காஷ்மீரில் மட்டும் என்ன பண்ணுறீங்க? 370 வந்து இல்லாமல் ஆக்கிட்டீங்க. அடுத்து பாருங்கள், நீங்கள் எதை எடுத்தாலும்
இஸ்லாமியர்கள் மீது மட்டும் வெறுப்பத்தான் பொழியிறீங்கிறதுக்கு அடுத்த ஒரு கட்டம். இந்த பல்கிஸ் பானுன்னு ஒரு பெண்ணுடைய பிரச்சனை உங்களுக்குலாம் தெரியும். 10-11 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பெண்ணை துன்புறுத்தி அது பிள்ளைய பிடிச்சி இழுத்து காலை பிடிச்சி ஓஞ்சி செவத்தில் அடித்து சாகடிச்சு அநியாயம் பண்ணி இவங்க பண்ணதெல்லாம் அநியாயண்டு வழக்கு போட்டு நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு போனாங்களா அந்த பாஜக காரங்க. என்ன ஆச்சு? கொஞ்ச நாளில் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நன்னடைத்தினால சீக்கிரம் விடுகிறோன்னு சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ரிலீஸ் பண்ணதோடு மட்டும் என்ன பண்ணீங்க? அந்த சிறைச்சாலை வாசப்பள்ள விருந்து பாஜகவுடைய நிர்வாகிகள் வந்து அவர்களுக்கு மாலை போட்டு இனிப்பு வழங்கி ஆரத்தி எடுத்து வரவேற்றீங்க. ஒரு இஸ்லாமிய பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி அது பிள்ளைய காலை பிடிச்சி அடித்து கொலை செஞ்ச ஒரு குற்றவாளிகளை நீங்கள் வந்து உங்கள் பாஜக கட்சி இப்படி ஆரத்தழுவி வரவேற்குதுன்னா முஸ்லீம் மேலே இருக்கிற வெறுப்பு உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்கள், காஷ்மீரில் ஒரு சின்ன சிறுமி ஒரு கோவில் கருவறையில் வச்சு அந்த கோவில் பூசாரியால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறான். அந்த ஆசிஃபாங்கிற அந்த சிறுமியை வந்து காணாண்டு அவங்க தந்தை வந்து அந்த ஊரே தேடுறாரு. அந்த கோயில் வழியாக பல தடவை போயிட்டு வந்தார். ஆனால் அந்த கோயில் மேலே ஒரு சந்தேகம் இல்லை, இது புனிதமான இடம் கோயில், இங்கேலாம் அப்படி இருக்காதுன்னு என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடம்லாம் தான் பிள்ளையை தேடுறாரு. கிணத்துல பார்க்குறாரு, தோப்பில் பார்க்குறாரு, பாலத்தில் பார்க்குறாரு, ஆற்றுல பார்க்குறாரு, குளத்தில், எங்கேயுமே இல்லை புள்ள. கடைசியில் அந்த புள்ள எங்கே வச்சு பாதிக்கப்பட்டிருக்கு? கோவில் கருவறைக்குள்ளே வச்சு. அப்போ தான் சொல்கிறாரு, ஆஹா என் பிள்ளைய இங்கே வச்சு பண்ணியிருப்பாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லையே, அடித்து துடிச்சு அழுகிறாரு. அப்படி பாதிக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய அந்த ஆசிஃபா பெண்ணை தொந்தரவு பண்ணி கெடுத்த அந்த சாமியாருக்கு ஆதரவாக பாஜகவுடைய அரசியல்வாதி ஊர்வலம் போனாரா இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இஸ்லாமிய வெறுப்பில் இருக்கிறீங்க? உத்தரப்பிரதேசத்தில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? ஒருத்தர் மேலே ஒரு வழக்கு இருந்தால் அந்த வழக்கு வந்து சிவில் வழக்காக இருந்தால் விசாரணை நடந்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்புக்கு அந்த பாதிக்கப்பட்ட தரப்பில் எதுவும் ஆட்சேபம் வந்து அவர் அப்பீல் போயிட்டு அப்புறம் ஒரு முடிவு வந்த பிறகு தான் எதுவுமே. ஆனால் அந்த யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் மேலே ஏதாச்சும் குற்றம்னு ஒரு நோட்டீஸ் ஒரு வழக்கு தொடுத்தாலே உடனே அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு, நீ குற்றம்னு உன் மேலே நோட்டீஸ் இருக்குது, உன் வீடு இடிக்க போகிறான்ட்டு. சனிக்கிழமை நோட்டீஸ் கொடுக்குறாரு, ஞாயிற்றுக்கிழமை இடிச்சிடுறாரு. இந்த அநியாயம் எங்கே இருக்குது? பாதிக்கப்பட்டவருக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறதா இல்லையா? அவன் பதில் சொல்கிறதுக்கு 2 நாள் அவகாசம் கொடுக்குறதா இல்லையா? சரி, அப்படி இடிக்கப்படுற வீடுகள்லாம் எந்த வீடுகளாக இருக்குது? இஸ்லாமிய வீடுகள். இப்படி புல்டோசர் கொண்டு இடிக்கிற கலாச்சாரம் எங்கேயாச்சும் இந்த உலகத்தில் எங்கேயாச்சும் இருக்குதா? அதுவும் குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவங்கள. அதே மாதிரி பள்ளிவாசலில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போயிட்டு பாபரி மசீதை பிடிச்சதோடு இல்லை அடுத்த பள்ளிவாசலில் போய்ட்டு அடியில் எதுவும் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீதிமன்றமே உங்களை கண்டிச்சிச்சு, இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமேல் வச்சுக்காதீங்க. 1947 என்ன எடுத்துச்ச முடிவு அந்த முடிவு இருக்குன்னு கண்டிச்சே உங்களுக்கு அந்த வெறி அடங்கலை. அப்போ உங்கள் நோக்கம் என்னவா இருக்குது? இஸ்லாமியர்கிட்ட சொத்துக்களை பறிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி வக்பு சட்ட திருத்தம்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை பாஸ் பண்ணி வச்சு இதுக்கு ரைட்ஸ் வந்து கலெக்டர்கிட்ட இருக்குது, அந்த வாரியத்துக்குள்ள உறுப்பினர் எங்கால 2 ஆளை போடுவோம்னு சொன்னால் ஆள் உள்ளே இருக்கிறது நம்ம ஆள், தீர்ப்பு சொல்கிறது நம்ம ஆள், எல்லா சொத்தையும் நம்ம இழுத்துடலாங்கிற முடிவுக்கு போகிறீங்கன்னு சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்கா இல்லையா? அடுத்து நீங்கள் தலையிடுற விஷயம் 1-2 இந்த உணவு வந்து யார் என்ன உணவு உண்றதுங்கிறது அவன் உரிமையா இல்லையா? சைவம் சாப்பிட்றாலும் சைவம் சாப்பிட்லாம், அசைவம் சாப்பிட்றாலும் அசைவம் சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் இப்போ வந்து இஸ்லாமியர்கள் மேலே இந்த ஹலால் உணவுங்கிற பிரச்சனையை இஸ்லாமியர்கள் மேலே தாக்குதல் ஏற்படுத்துறீங்களே, எந்த வேலை நியாயம்? ஒரு பெரியவர் வந்து இறைச்சி வாங்கிட்டு போகிறாரு, அவர் இறைச்சி அவர் காசில் வாங்கிட்டு போகிறாரு அவர் சாப்பிட்றதுக்கு, நீ மாட்டு இறைச்சி தாண்டா வாங்கிட்டு போகிறான்னு சொல்லி அவரை வழிப்பறி அடித்து சாவடிச்சிங்களே, இது என்ன நியாயம்? அது அவர் எந்த இறைச்சி சாப்பிட்டா உங்களுக்கு என்ன? அவர் காசில் அவர் உணவு வாங்கி சாப்பிட்றாரு. நீங்கள் மாட்டு இறைச்சியை வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறதுல இன்றைக்கி பாஜக RSS காரங்க தான் முன்னணி ஆளாக இருக்கிறீங்க. அப்போ உங்களையெல்லாம் என்ன பண்ணுறது? அப்போ முஸ்லீம்கள் மேலே எந்த அளவுக்கு உங்களுக்கு வக்கரம் இருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இல்லையா? அப்போ இஸ்லாமியர்கள்ட்ட உணவு விஷயத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதிர்ப்பை காட்டுறீங்க. அடுத்து உடையை சொல்லலாம்.
யார் யார் என்ன உடை உடுத்துறது அவங்கவுங்க இஷ்டம். இப்போ சிங்குகள் வந்து மேலே டர்பன் கட்டிக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய்ட்டு ஏதாவது நீங்கள் பேச முடியுமா? இஸ்லாமிய பெண்கள் வந்து ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணீங்களே, உடை விஷயத்துலேயும் அவங்க மேலே தாக்குதல். அப்புறம் பொது இடங்களில் வந்து வழிபாட்டுக்கு தடைங்கிறீங்க. பொது இடங்களில் வழிபாடு என்னென்ன எங்கெங்கே நடக்குது? அரசு அலுவலகம் பொது இடம் தானே. இன்னைக்கு எவ்வளவு அரசு அலுவலகங்களில் பூஜை புனஸ்காரம்லாம் நடக்குது, யாராச்சும் அதை குறை சொல்கிறாங்க, நீங்கள் பாட்டு பண்ணீங்கன்னு சொல்லி தான் விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் ரோட்டில் வந்து சாமி சிலையில் வச்சு வழிபட்டு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறீங்க, யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்களா? இப்போ கும்பமேளா நடத்துனீங்களா, அது பொது இடம் தானே. இப்போ நீங்கள் பொது இடத்துல எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் உங்களை யார் ஆட்சேபனை பண்ணுறா? அது வாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயம் இப்போ இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி தொழுக போகிறப்ப, உதாரணமாக இப்போ குஜராத் இது உத்தரப்பிரதேசம் இருக்குன்னு வச்சுங்க, வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுக்கு பள்ளிவாசலுக்கு போவாங்க. சில பள்ளிகளில் கூட்டம் அதிகமாகிடும். அப்போ பள்ளிவாசல் நிரம்பி, மாடி நிரம்பி, இப்போ பக்கவாட்டெல்லாம் நிரம்பி, சமயத்தில் 10-20 ஆள் அந்த அந்த எண்ணிக்கைக்கு அதிகமாக வந்துடுவாங்கன்னு வச்சுங்க. அப்போ அந்த வாசப்படியெல்லாம் தொழுக ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் ஒரு படி மேலே போய்ட்டு அந்த ரோட்டு ஓரமாக கூட ஒரு பாயை ஒரு துணியை விரித்து தொழுவாங்க. அப்போ உடனே அந்த உங்கள் பாஜக அரசு என்ன உத்தரவுப்படுது, இந்த மாதிரி தொழுதா நாங்கள் வந்து கைது பண்ணுவோம். அதை விட ஒரு படி மேலே போய்ட்டு என்ன பண்ணுவாங்களாம், அவங்க பாஸ்போர்ட்டையே முடக்கிடுவாங்களாம். என்னங்க அநியாயம்! ஒரு 5 நிமிஷம் ரோட்டில் ஜன நெருக்கடிக்காக ஓரமாக தொழுதுறா, அதுக்கு நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டை பிடிங்கிடுவீங்களா? அப்போ பொது இடத்துல வழிபடக்கூடாதுன்னா அது கும்பமேளாவுக்கும் பொருந்துமா பொருந்தாதா? அப்போ நீங்கள் இஸ்லாமியர்கள் மேலே மட்டும் நீங்கள் எவ்வளோ பெரிய வன்மத்தை காட்டுறீங்கன்னு தெரியுதா இல்லையா? அப்புறம் இந்த ஹோலி பண்டிகை வந்துச்சு பாருங்கள். இந்த ஹோலி பண்டிகை வந்த அன்னைக்கு அந்த உத்தரப்பிரதேச அரசு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல்லாம் தொழுவ போகாதீங்க, ஏன்னா எங்கள் ஆளு வந்து ஒரு ரோட்டில் வந்து ஜாலியாக வந்து கோலப்பொடிகளை வீசி விளையாடுவாங்க, அப்போ வந்து உங்கள் மேஸ்லேயும் தான் வீசுவாங்க, அப்போ நீங்கள் தான் கோவப்பட்டு சண்டைக்கு வந்துடுவீங்க, அதனால் நீங்கள் தொழுவ போகிறத நிறுத்திச்சங்க. என்னங்க இது அநியாயம்! அடுத்தவங்களுடைய வழிபாட்டை தடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது? மற்ற மதங்களை நீங்கள் தடுக்கிறீங்களா? இஸ்லாமிய தானே போய் தடுக்கிறீங்க. பள்ளிவாசலாம் துணி போட்டு மூடுறீங்களா? இதை விட அநியாயம் என்னங்க இருக்குது? இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குற இடைஞ்சல்களையும் தாக்குதலையும். முத்தலாக் சட்டம் கொண்டு வந்து பெண்களுக்கு நாங்கள் வந்து பெரிய சாதனை பண்ணிட்டோம், இஸ்லாமிய பெண்களை வரவேற்கிறாங்கன்ற ஒரு பொய்யான செய்தியை சொல்கிறீங்களே, என்ன முத்தலாக் சட்டம்? இஸ்லாத்தில் வந்து முத்தலாக் சட்டம் சரியத்திலே கிடையாது. ஒரு கணவன் மனைவிக்கு பிடிக்கலன்னா, அவன் ஒரு தடவை தலாக் சொல்கிறான்னா, அடுத்த தலாக்குக்கு அதுக்கே சில மாத இடைவெளி இருக்குது. அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள புரிதல் ஏற்பட்டு உணர்ந்து அவங்க சேர்றாங்க, திருப்பி சேர்ந்துடலாம். அந்த மாதிரி 2-3 கட்டங்கள் விட்டு அந்த காலக்கெடுலாம் தாண்டி அதுக்கு மேலே வழியில் தான் முதல் தலாக்கு, அடுத்த சில மாதங்கள் இடைவெளி, சமரச முயற்சி தோல்வி, அடுத்த தலாக்கு இடைவெளி, சமரச முயற்சி தோல்வி, அப்புறம் தான் 3ஆவது தலாக்கு. அதுதான் முத்தலாக்குங்கிறது. யாரோ ஒருத்தன் 1000ல் ஒருத்தன் 10,000ல் ஒருத்தன் ஒரே நேரத்தில் தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லி 3 தடவை சொல்லி நான் முத்தலாக் சொல்லிட்டேன்னு சொல்லி அவன் சொன்னால் அது தப்பு, அது சரியத்திலே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முத்தலாக்கு சொன்னால் முத்தலாக்கு தடை சட்டம்னு சொல்லி ஏதோ இஸ்லாமியமே சரியத்தே அந்த முத்தலாக்கை ஆதரிக்கிற மாதிரியும், அதை நீங்கள் பெண்களுக்காக காப்பாற்றுற மாதிரியும், அப்படி சொல்லிவிட்டு அந்த அவருக்கு வந்து சிறை தண்டனைங்கிற மாதிரியும் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த மாதிரி சரியத்தே சொல்லலையே. நீங்கள் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், பெண்களுக்கு நல்லது செய்கிறதா இருந்தால் சரியத் சட்டப்படி நடையாண்டிருக்கணும். சரியத்தை என்ன சொல்லுது, முத்தலாக்கு ஒரே கட்டத்தில் 3 தலாக்கு சொல்லக்கூடாது தானே சொல்லுது. அப்போ சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்லி அதுக்கு வந்து அந்த ஆண்மகனுக்கு தண்டனைன்னு சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா அந்த பெண்ணு என்ன பண்ணுவா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா? ஆக உங்கள் நோக்கம் வந்து அந்த பெண்களை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நாசப்படுத்தணும், ஆம்பளை வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும், முஸ்லீம்கள் இப்படி தவறான சட்டத்தை கடைபிடிக்கிறாங்கங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும், ஒரு முஸ்லீம்களை குற்றவாளி மூலம் நீங்கள் வெளியில் காட்டணுங்கிறது உங்கள் நோக்கம். நீங்கள் உண்மையிலே வந்து முஸ்லீம்களுக்கு வந்து முஸ்லீம் பெண்களுக்கு மேலே அக்கறை உள்ளவளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, முஸ்லீம்களுக்கு போஸ்ட்டு கொடுத்துருப்பீங்கல்ல நீதிமன்றங்களில்,
உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக எத்தனை முஸ்லீம் பெண்கள் இருக்காங்க? செக்ரட்டரியேட்டில் எத்தனை முஸ்லீம் பெண்கள் இருக்காங்க? பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக எத்தனை முஸ்லீம் பெண்கள் இருக்காங்க? எங்கேயாவது ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்துருக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் 300 சொச்சம் எம்பிக்கள் இருக்காங்கல்ல, அதில் ஒரு முஸ்லீம் எம்பி இருக்கா பொண்ணு? ஆனால் பொண்ணை விடுங்க, ஒரு முஸ்லீம் ஆண் எம்பி இருக்காங்களா? அப்போ என்ன உங்கள் நோக்கம்? முஸ்லீமுக்கே வெறுப்பு. முஸ்லீமாக எம்பி கொடுக்க மாட்டோம், முஸ்லீம் பெண்களுக்கு எம்பி கொடுக்க மாட்டோம், அமைச்சரவையில் இடம் கொடுக்க மாட்டோம், அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகள் கொடுக்க மாட்டோம், நீதிமன்றங்களில் இப்போ நீதிபதிகள் ஆக்க மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சாதாரணமாக அந்த வார்டு கவுன்சிலர் கூட நிற்கலையே, அவங்கள கொண்டு போய் உயர்வாக அது என்னது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கியிருக்கீங்களே, அவங்களும் பெண் தானே. அப்போ எந்த விதமான இந்த நாட்டில் 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய நாட்டில் 25-30 கோடி முஸ்லீம்கள் இடத்துல ஒரு பொண்ணுக்கு கூட நீங்கள் ஒரு எம்பி கொடுக்கல, ஒரு மந்திரி கொடுக்கல, ஒரு நீதிபதி கொடுக்கல. அப்போ என்ன நீங்கள் முஸ்லீம் பெண்களுக்கு செய்கிறீங்க? உங்கள் நோக்கம் முஸ்லீம் பெண்களுக்கு செய்கிறதில்ல, முஸ்லீம் பெண்களையும் முஸ்லீம்களையும் நீங்கள் வந்து அதாவது சிறுமைப்படுத்துறது, சிரமப்படுத்துறது தான் உங்கள் நோக்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்க இந்த வக்பு திருத்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அவங்க எதிர்க்கிறதுல நியாயம் இருக்குதுங்க. அதனால் நாங்களும் அதுக்கு துணை நிற்போம்னு சொல்லி இன்றைக்கி இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும், இந்து மக்கள் எல்லாம், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ், தலித்துன்னு சொல்லி எல்லாரும் ஆதரவாக என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்குறாங்க, நாடு முழுவதும் குரல் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட வந்து அந்த எம்பியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படியே நிறைவேற்றிட்டுருவோம், ஆர்எஸ்எஸோடைய கொள்கையை நம்ம வந்து நிலைநிறுத்திடுவோங்கிற ஒரு துணிச்சலில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இது நீடிக்காது. வெகு விரைவில் வந்து இந்த சட்டம் வந்து திருப்பி ரிட்டர்ன் வாங்கப்படும், இல்லைன்னா மறுபடியும் திருத்தத்துக்கு திருத்தம் ஏற்படுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் தாக்கி வக்போர்டுக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னா வக்போர்டுக்கு சொத்தே கிடையாது. என்ன சொல்ல போனால் வக்போர்டுக்கு ஏது சொத்து? வக்பு செய்யப்பட்ட அந்தந்த ஊரில் உள்ள சொத்துக்களை அந்த இஸ்லாமிய மக்கள் வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஏதாச்சும் நிர்வாக குறைகள் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கு வக்போர்டு இருக்குது. இல்லை பிரச்சனை வந்தால் முறையாக கோர்ட்டுக்கு போவாங்க, ஏற்கனவே அதுக்கு வழி இருக்குது. நீங்கள் அதையெல்லாம் மாற்றி இஸ்லாமியருடைய வக்போர்டை நீங்கள் சீர்திருத்தம் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு அதிகாரத்தை வந்து அதிகப்படுத்துறதை விட்டுட்டு அதோடைய அதிகாரத்தை குறைச்சி எல்லாம் உங்கள் கையில் வர்ற மாதிரி செஞ்சுட்டு, உங்கள் அமைச்சர் ரிஜிஜு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இதுக்கு வந்து வக்போர்டுக்கு வந்து வக்போர்டு சொத்துக்கள் இது வந்து முறையாக பயன்படுத்தினா இஸ்லாமிய ஏழை மக்கள்லாம் பயன்பெறுவாங்க அப்படிங்கிறாரு, அதிகார பகிர்வு வரும் அப்படிங்கிறாரு. அவருக்கு இன்னொரு கேள்வி வைக்கப்படுது முஸ்லீம்கள் தரப்புல இருந்து. உதாரணத்துக்கு ஒன்று, கேரளாவில் உள்ள பத்மநாப சாமி கோயிலில் வந்து அந்த பாதாள அறையை ஆய்வு செய்து சொத்து எவ்வளோ இருக்குன்னு ஆய்வு செய்ததில் அந்த ஒரு கோயிலில் மட்டும் 1 லட்சம் கோடி சொத்து இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு கோயிலில் 1 லட்சம் கோடின்னா அடுத்து திருப்பதி கோயில், இது மாதிரி இந்தியாவில் எத்தனை கோயில் இருக்கும்? அப்போ எத்தனை லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்குத கோயில்களில், அதை வந்து யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த வக்பு சொத்துக்களை பிரித்து ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்கிறீங்கல்ல. இதே கேரளாவில் ஒரு இந்து இளைஞன் பசிக்கு ஒரு இடத்துல அரிசி திருடிட்டாங்கிறதுக்காக, அரிசியை களவான்ட்டாங்கிறதுக்காக அவனை பிடிச்சி அடித்து கொன்னுட்டீங்களே. இப்போ உங்கள் கோயிலில் லட்சக்கணக்கான கோடி இருக்கிறதுல கொஞ்சம் ஒரு 1000-2000 கொடுத்து அது மாதிரி ஏழைகளுக்கு அரிசி கொடுத்துருக்கலாமே. நீங்கள் ஏன் அதை செய்யலை? அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டமா? முஸ்லீம்கள் எவ்வளோ தான தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க செய்கிறதுல வந்து எதுவும் குறை இருந்தால் அதை நீங்கள் யோசனையை சொல்லுங்கள், திருத்துறதுக்கு ஐடியா கொடுங்க. இருக்கிற சொத்தையும் பிடிங்கிட்டு அவங்கள அனாதையாக்கி விடுறதுக்கு நீங்கள் போடக்கூடிய முயற்சி வந்து இது சரியில்லை. இன்றைக்கி நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு இதை செய்கிறது நாங்கள் உங்களை ஆதரித்தோம்னா நாளைக்கு இந்துக்களுக்கும், இப்போ எத்தனையோ கோயில்கள் இருக்குது, இந்து மக்களுடைய கோயில்கள், கருப்பசாமி கோயில், முனியசாமி கோயில், கருப்பண்ணசாமி கோயிலெலாம் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்க, படைக்கிறதுக்கு கடா வெட்டி கருவாடு வச்சு சாராயம் வச்சு படைக்கிற கோயிலெலாம் இருக்குல்ல. நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோயிலையும் அந்த கோயில் சொத்துக்களையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்து முடக்க வருவீங்க. ஆக இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அநியாயத்துக்கு நம்ம துணை போனோம்னா நாளைக்கு இந்த மக்களுக்கும் இது வரும்.
இன்றைக்கி வந்து முஸ்லீம்களை தாக்குறாங்க, கிறிஸ்டினை தாக்குறாங்க, தலித்து மக்களை தாக்குறாங்க. நம்மளுக்கு என்னென்னு பேசாமல் இருந்தால் நாளைக்கு நாமும் பாதிக்கப்படுவோம். இந்த 140 கோடி மக்களில் 97% மக்கள் ஒரு பக்கமும், 3% மக்கள், அந்த 3%த்தில் கொஞ்சம் பேர் மட்டும் ஒரு பக்கம் இருந்து 97% மக்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறாங்க. உஷாராக இருக்கணுங்கிற அந்த உணர்வு இன்றைக்கி வந்து இந்திய மக்கள்கிட்ட வந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பாஜக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. அதையெல்லாம் மீறி நாங்கள் எம்பி எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம், நீங்கள் நிறைவேற்றிட்டு நாங்கள் பெரிய மனுஷன் இது செஞ்சிட்டோம் நீங்கள் காலரை நிமித்தினீங்கன்னா இது நிற்காதுங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற நடுநிலையான நீதியான செய்திகளை எந்த விதமான இடைச்சர்களும் இல்லாமல் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்தியை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.